நம்ம எழிலரசி வீரமணி ரொம்ப அழகாக பேசினாங்க. பெண்கள்லாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? சாம்பார் வச்சா ஒரு வளையல் போடுறேன்னு அது பாராட்டக்கூடாதா சொன்னாங்கல்ல. அப்படி தான் நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு ஒருத்தன் போய் கேட்டும் போய் அவன் சம்சாரம் சாம்பாரை ஊற்றி இருக்குது, இந்த நல்ல சாம்பாரை வச்ச கைக்கு 4 பவுனில் வளையல் போடணும்னு நிற்கிறான். அந்த அம்மா கரண்டியால் சாத்துன்னு சாத்திட்டு, ஏன் அடிக்கிறேன்னா உடம்பு சரியில்லைன்னு எதிர் வீட்டில் சாம்பார் வாங்கின்னு வந்தேன். பாராட்டுறது கூட விவரம் தெரிஞ்சு பாராட்டினேன் சார். நம்மம்மா அந்தம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன்னு போய் பாராட்டுறாதீங்க. சில சமயத்தில் வம்பா போடும். அது இந்த இலவச பஸ்ஸு உண்மையிலே தாய்மார்கள் உண்மையிலேம்மா ரொம்ப பெருமையாக இருக்கணுமா. நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா ஒரு காலத்தில் பஸ்ஸில் போகும்போது. 40-50 வருஷத்துக்கு முந்தைக்கு பஸ்ஸில் போகும்போது ஆம்பளைங்கள்லாம் இருக்கிற உட்கார்ற இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருப்பாங்க. பெண்கள் உட்கார்ற இடமெல்லாம் பாவையர் பூவையர்னு எழுதியிருப்பான். மனசு நொந்து போச்சு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்த பிறகுதான் சார் அதெல்லாம் எடுத்துட்டு திருக்குறளை எழுதி வச்சார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ற வரலாறு இப்பதானே. இப்பதான் சார். நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, யாருக்கு அடிமை கிடையாது சார். என்ன பண்ண அழகா சொன்னாங்களே, பஸ்ஸில் போகிறாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறாங்க பஸ்ஸு. உண்மைதான். என் வீட்டுக்காரம்மா கூட சொல்லிச்சேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் போய் அடுத்த பஸ்ஸில் வந்துடுது சார். ஏன்னு கேட்டான், அவங்க அம்மா கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்களாம். பரவாயில்லடா, நல்ல பரம்பரைடா இது. எது கவலையே படுறதில்லை சார். இங்கேருந்து தருமபுரி போதுங்க, தருமபுரியிலேருந்து திரும்பி வருதுங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க சார், மகிழ்ச்சியாக இருக்காங்க. யார் எந்த மக்கள் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் நிறைவான தூக்கமும் வருகிறதோ அந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி. அதை கொடுத்திருக்கிறாரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர். எவ்வளவு இருக்கு. அந்த காலத்தெல்லாம் பார்த்தா கஷ்டப்படுவான் சார் ஒவ்வொருத்தன். இப்பெல்லாம் அதெல்லாம் வெளில மாறி போச்சு. ஒரு திருடன் கூட ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே பூந்து கட்டிலில் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தேடுறான், தலையாண்ட தேடுறான். அவன் கையை பிடிச்சிக்கினான் சார். தொழிலுக்கு புதுசாடான்னா அண்ணாத்த ஏன் கேட்குறேன்னா, எந்த ஆம்பளை கிட்டடா பீரோ சாவி இருக்கும், என்கிட்ட வந்து தேடுற அதோ படுத்துங்கிறாளே காமாட்சி, அவள் காலுங்கழை போட்டுங்கிற தலைக்காணிங்கழை தான்டா இருக்குது, எடுத்து அந்த பீரோவில் 3வது தட்டில் 300 ரூபாய் வச்சிருக்கிறாடா. 3 நாளாக நான் ட்ரை பண்ணுறேன், முடியலடா. ஏதோ நான் கும்பிட்ற சாமி ஒன்று அனுப்பி இருக்குது, அவள் எந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன். அதை மொல்லமாக திறந்து 300 எடுத்து, கஷ்டப்பட்டவன் நீ 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போடான். அந்த திருட வந்தவனே அழ ஆரம்பிச்சிட்டான் சார். நீ ஏன்டா அழுவுறேன்னா, நான் வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ வீட்டில் இருந்துக்கினே கஷ்டப்படுறியாடா அப்படின்னு சொல்லி 300 எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டான் சார். கட்டில் எழுப்பி அவன் கையிலே கொடுத்துட்டான். ஏன்டா தம்பின்னா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தான்டா தெரியும், அதனால நீயே வச்சுக்கிடான்ட்டு கொடுத்துட்டு போட்டான் சார். அது மட்டும் இல்லை, செல் நம்பரையும் கையில் கொடுத்துட்டான். எப்பப்போ கஷ்டம் வருதோ அப்பப்போலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறா, நான் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணேன். இப்படிலாம் நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன்யா. ஆனால் அந்த எண்ணம் பிள்ளைக்கு வரக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பையனுக்கும் ஒரு 1000 ரூபாய் 6ஆம் வகுப்பிலிருந்து +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு மனமும் வந்து அறிவிச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த அறிவிப்பு அத்தனை ஆண் குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கியா. படிக்கிற பையனுக்கு தான் தெரியும் அந்த மகிழ்ச்சி. நமக்கு அது சாதாரணமாக தெரியும் சார், அவனுக்கு அது சரித்திரம். பிள்ளைகளுக்கு பொறுத்தவரை ஒரு பெண்ணுக்கு சார், ஒரு பெண்ணு ஒரு காலேஜ் போகிறது எவ்வளோ கஷ்டப்படுன்றது தெரியுமா? ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு ஒரு பல சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஃபோன் பண்ணுறான். ஹலோ, அந்த அவர் ஃபோன் எடுக்கிறாரு. கோபால் சட்டபாவா, என்ன விஷயம்டா? இல்லையே, குரல் மாதிரி இருக்குதே. எங்கள் கோபால் சத்தப்பா குரல்னா கணீர்னு இருக்குமே. ஏய், கோபால் சத்தப்பா தாண்டா பேசுகிறேன் சொல்கிறா. இல்லை இல்லை, நீங்கள் யாரோ பேசுகிறீங்க, பீலா பாண்டிய மாதிரி. நீங்கள் யாரோ பேசுகிறீங்க
ஏய் கோபால் சித்தப்பா தான்டா பேசுறேன். அப்படியா சித்தப்பா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 1000 ரூபாய் குறையுது சித்தப்பா, உடனே வேணும் சித்தப்பா. அவன் சொல்கிறான், கோபால் சித்தப்பா வரட்டும் சொல்கிறேன்டா போன வைடான்ட்டான் சார். இவ்வளோ நேரம் நான் தான் கோபால் சித்தப்பான்னோம், ஒரு 1000 ரூபாய் கேட்ட உடனே கோபால் சித்தப்பா வரட்டும்ட்டான். பத்தியா, இது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு அவன் கையில் காசு வந்துடுது சார், அவன் படிக்கிறதுக்கு தானா போகிறான் சார். அவன் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால்னார் கம்பர். ஒரு கையில் பொருளாதாரம், ஒரு கையில் கல்வி, 2 வந்துட்டாலே போதும் சார், அவனுக்கு தன்னம்பிக்கை தானா வரும் சார். ஒரு மனிதன் 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இந்த தத்துவத்தை தான் மாண்புமிகு முதல்வர் தமிழ் இளைஞர்களுக்கு மனதிலே விதையாக்கி இருக்கிறார். நீ நிமிர்ந்து நில்றா, உன்னால சரித்திரம் படைக்க முடியும். நான் முதல்வன் திட்டமும் அதுதானே. படித்து விட்டான் சார் நிறைய மாணவர்கள், அவனுக்கு வேலை கொடுப்பான். தான் வேலை தேடணும், இல்லைன்னா வேலை கொடுக்கணும். 2 விஷயத்துக்கு அவனுக்கு வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகளை கொடுப்பதுதான் நான் முதல்வன் திட்டம் என்பதை நாம முதல்ல மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும். அதில் பயிற்சி பெற்றிருக்காங்க நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் பயிற்சி பெற்றுட்டாங்க சார். திறமையானவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். 45 வருஷத்துக்கு முந்தி மண்ணடியில் ஒரு குமாஸ்தா வேலைக்கு ஒருத்தன் வேணும்னு பேப்பர்ல போட்டான் சார், தினத்தந்தி பேப்பர்ல 20 பேர் அப்ளிகேஷன் போட்டான். அந்த அவர் கடைக்காருக்கு புரியல, இந்த வேலைக்கு அம்மா பேர் வந்துட்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சார். ஒரே ஒரு கேள்வி கேட்டார், போர்டில் எழுதி போட்டார். ஆளாளுக்கு ஒரு கால் ஷீட்டு கையில் கொடுத்து பென்சிலை கொடுத்து விடை எழுதி கொடுத்துட்டு போங்கடா, நாங்கள் முடிவு பண்ணுறேன்னு. ஒன்றும் இல்லை, 8x8 எவ்வளோடான்னு எழுதி போட்டார். எல்லாரும் 1/2 மணி நேரம் டைம் பண்ணுவா, இந்த ஒரு கேள்விக்கு 1/2 மணி நேரத்தில் எப்படி எழுதுறதுன்னு சலிச்சிக்கணும். அவ்வளோ அறிவாளிலாம் அப்போ இருந்துக்கிறான். என்னமோ கோர்ட்டு கணக்கு கொடுத்துட்டு போட்டான். அதில் ஒருத்தன் நமக்கு தான் இந்த வேலை வரும்னு நம்பிக்கையாக வீட்டுக்கு போனான் பாரு. 4வது நாள் அவனுக்கு ஞாபகம், அவனுக்கு கூடகிறவன் சொல்கிறான், என்னடா ஆன்சர் எழுதுனேன்னு. 60 எழுதிட்டேன்டான்னா. அட பாவி, 8x8 64டா. ஐயோ அந்த வேலை எனக்கு வரும் நான் நினச்சிங்கிறனே போச்சான்னா. சார் நம்ப மாட்டீங்க, 2 நாள் பொறுத்து அவனுக்கு தான் வேலையே வந்தது. அவன் என்ன பண்ணான், அந்த தபால் எடுத்துன்னு போய் வேலையை வாங்கிட்டான். வாங்கிட்டு முதலாளிகிட்ட 1 மாதம் பொறுத்து சொன்னான், முதலாளி என்னதான் இருந்தாலும் உன்கிட்ட நான் வேலை செய்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கணும். நான் 60 தானே எழுதினேன், எனக்கு ஏன் அந்த வேலையை கொடுத்தேன்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வந்த 20 பேரில் நீ தான்டா நியரஸ்ட் ஆன்சரு. மற்றவெல்லாம் 50 கீழே எழுதலாம், நீ ஒரு ஆள் தான் 64 கிட்ட நெருங்கி 60ன்னு எழுதின. சுமார கிட்ட வந்துட்ட, உனக்கு ட்ரைனிங் கொடுத்த உன்னை சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி தான்டா உனக்கு அந்த வேலையை கொடுத்தான். இது ஒரு காலத்தில் நடந்தது. இப்போ அப்படி இல்லை சார். படிச்சியா, வேலைக்கு போகக்கூடிய பயிற்சியையும் பெற்றுக்கொண்டால் உன் காலில் நீ நிற்கலாம். உனக்கு அது பேங்க் வசதி இருக்கு, கடன் வசதி இருக்கு, வாங்கி நீயே ஒரு முதலாளியாகலாம். அடுத்தவருக்கு நீ தொழிலாளியாக ஆகுவதை விட நீயே முதலாளியாக ஆகக்கூடிய வாய்ப்பை தான் அந்த பயிற்சி நான் முதல்வன் திட்டத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது சாதாரணமான சரித்திரம் இல்லை சார். இதுக்கு முன்னாலே எப்பயும் இல்லாத ஒன்று. ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டார் ஒரு நிறுவனர். அவரை பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், நீங்கள் வெற்றி பெறுவதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்னு சொன்னார். அந்த தொழிலதிபர் சொன்னார், இல்லை இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. நாம மகிழ்ச்சியா இருப்போம் ஐயா, வருகிற பாராளுமன்ற தேர்தல் மொத்தமும் நம்ம தான் சந்தோஷமா இருக்குன்ற நம்பிக்கை தான் சார் மனித வாழ்க்கையே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு பயணப்படுவோங்கிற அந்த நம்பிக்கைக்கு தான் இந்த விழாவே. நாம கொடுக்கிற பரிசே அவருக்கு அதுதான். முதல்வர் நாட்டு மக்களுக்கு பரிசு கொடுக்கிறார். ஆனால் முதல்வருக்கு நாம் மக்கள் கொடுக்கிற பரிசு அதுவாகத்தான் இருக்கும் என்கிற பெருமிதத்தை இந்த மேடையிலே நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு திராவிட மாடல் என்பது என்ன? மற்ற மாநிலங்கள் எல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய திட்டங்களை பாராட்டி நிற்கவில்லை,
அவர்களும் அந்த மாநிலத்தில் பின்பற்றுகிறார்கள் என்றால் இதுதான் எல்லா மாநிலங்களுக்கும் மாடலாக இருக்கிறது என்பதனால் இது திராவிட மாடல் என்ற பெருமிதத்தை பெறுகிறது. நான் அரசு பள்ளி ஆசிரியர் இருந்ததுனால சொல்றேன், பிள்ளைகளை அவன் எவ்வளவு வாடி வதங்கி வருவான் தெரியுமா? ஐயா சொன்னாங்க, நம்ம ஆவுடையப்பன் தாயிற் சிறந்த தயாபரன்னு சொல்லுவாங்க. தாயிற் சிறந்த ஒரு முதல்வர் நமக்கு வாய்த்திருக்கிறார். அது சாதாரணமான சரித்திரம் இல்லையா? அந்த இடத்துக்கு போங்கன்ற நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? பசிக்கு உணவு தருபவள் மனைவி, பசிக்கு உணவு தருபவள் மனைவி, பசிக்க விடாமல் உணவு தருபவள் தான் தாய். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர். படிக்கிறதுக்கு பையன் ஆரம்பிச்சான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சத்துணவு திட்டமாக அதை மாற்றி கொண்டு வந்தார். ஏன் மத்தியானம் மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரான், இவன் காலையில வரலையேன்ற ஒரு கவலை இந்த நாட்டை ஆளுகிற ஒரு மா மனிதருக்கு உள்ளத்தில் வேரூன்றியதனால் தான் இதற்கு என்ன தடை என்று பார்த்தார். வயிற்று பசிதான் அதற்கு காரணம் என்றால், காலை உணவையும் தருகிறேன் என் கண்மணியே, கையில் புத்தகத்தை எடு என்று மாண்புமிகு முதல்வர்கள் இந்திய எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டம் யாது? இதெல்லாம் நீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு மேடையில் சொல்லணும். எந்த மாநிலத்திலையும் பின்பற்றல. இதற்காக எத்தனை கோடிகள் செலவானாலும் பரவாயில்லை என்று கல்விக்காக கல்வி வளர வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழன் ஆளுகிறான். நான் வேர்ல்டு ஃபுல்லா போய் வந்துட்டேன், எல்லா நாடுகளுக்கும் போய் வந்துட்டேன். அத்தனை நாடுகளிலும் தமிழ் இளைஞர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு, எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கு. இன்னும் கூட சின்ன சின்ன விஷயங்க. உரிமை தொகைன்னு கொடுத்திருக்கிறார் 1000 ரூபாய். யாருக்கு? இல்லத்தரசிகளுக்கு. அதுக்கு பேர் என்ன? உரிமை தொகை. நல்லா கவனிக்கணும், உதவி தொகை இல்லை, அது உரிமை தொகை. அந்த உரிமை என்ற சொல் இருக்குதே, அதுதான் அந்த அம்மாவனுடைய ரைட். அது உன்னுடைய உரிமை தொகை. உதவி தொகை வேற, உரிமை தொகை வேற, வித்தியாசம் நிறைய இருக்கு. எவையெல்லாம் உன்னால் இல்லையோ அவற்றையெல்லாம் இந்நாளில் செயல்படுத்துகிற சிறப்புக்குரிய திட்டங்களை செயல்படுத்துவதுதான் திராவிட மாடல் அரசினுடைய புதிய சாதனைகள் என்பதுதான் புதிய சகாப்தம், புதிய சரித்திரம். அதனால்தான் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம். சார், 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாடு என்கிற பொன்மொழியை உருவாக்கியே தீருவேன் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சபதம் எடுத்திருக்கிறார்கள் என்றால் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய ஆவுடையப்பன் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள், 108 ஆம்புலன்ஸ். ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா 108 திவ்ய தேசங்களை போய் சாமி கும்பிட்டு வாடா சரியாயிடும் சொன்ன இந்த மண்ணில் 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து ஏழைப்பாழைகளுக்கென்றே அந்த உதவியை நீட்டிய பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சாரும் என்றால், அந்த 108 கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்? 48 மணி நேரத்திலே கட்டணமில்லாத சிகிச்சை தரப்படும் என்ற ஒரு புதிய அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறார் என்றால், வீடு தேடி மருத்துவம் வந்து கொண்டிருக்கிறது, வீடு தேடி கல்வி வந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்திய தேசத்தின் பிற மாநிலங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியக்குறியை போட்டு செயல்படுகிற மிக அற்புதமான பெருமிதத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், தூத்துக்குடி வெள்ளமானாலும் சென்னை வெள்ளமானாலும் மேலே இருக்கிறவர்கள் உதவிக்கரத்தை நீட்டாத போது கூட எனக்கு நானே எனக்கு நமக்கு நாமே என்ற திட்டத்தின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிருக்கிற ஒரு அழகும் ஆனந்தமும் அற்புதமும் நேர்ந்திருக்கிறது என்றால், இதை பார்த்துத்தான் அவர்கள் மெய்சிலிர்த்து போய் இருக்கிறார்கள் என்ற புதிய சகாப்தத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எத்தனை சோதனைகளையும் சாதனைகளை நோக்கி பயணப்படுகிறார் என்றால், அந்த சரித்திர நாயகன் 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக வாழ்ந்தால் நாம் நன்றாக இருப்போம். நாடு என்பது சாதாரணமானதல்ல. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது வல்லது அரசு என்றார் என்றால்,
அதை முழுமையாக கற்றறிந்தார வைத்துக்கொண்டு செயல்படுத்துகின்ற மிக அற்புதமான வல்லமையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் அரசு மூலமாக சாதனைகளை குவித்து கொண்டு வருகிறார். இந்த சாதனைகளை ஒரு காலத்தில் பட்டியல் போட்டால் பக்கங்கள் தாங்காது என்கிற அளவுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால், இனி அவர்கள் சொன்னது போல 2030க்குள்ளே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் அனைத்து தமிழர்களுக்கும் கிடைத்துவிட்டது என்ற ஒரு புதிய வரலாறு இந்திய வரலாற்றில் இடம்பெறுகிற நாள் நெருங்குகிறது. அந்த நாளில் தீர்ப்பு வழங்க வேண்டிய நாளும் வருகிறது. அதை சரியாக பயன்படுத்துவோம் என்று சொல்லி சரித்திர நாயகனுக்கு இந்த வாழ்த்தரங்கத்தின் மூலமாக ஏறத்தாழ நான் 100 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேக வர்ணனை பண்ணுவேன். அந்த வாழ்த்தோடு நான் வாழ்த்துகிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று அவருடைய குடும்பம் வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு நீடூழி வாழிய பல்லாண்டு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.